நம்ம பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா சுதாகர்கிட்டேருந்து எப்படியோ காசை வாங்கி கடனெல்லாம் அடைச்சிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக கடனெல்லாம் அடைச்சிச்சு இருக்கிற பிரச்சனையில் இதை வேறு இப்படி சமாளிக்குதுன்னு நினச்சோம். ரெஸ்டாரண்ட் போனால் போயின்போது நம்ம எப்படியானா வேறு எதனா பண்ணி பொண்ணு வேறு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை நினச்சிருக்க டைமில் தான் இனியாவோட ரீஎன்ட்ரி இருக்குது. இனியா பார்த்துட்டிங்கன்னா வெக்கேஷனெல்லாம் முடிச்சுட்டு சுதாகர் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. பாக்கியை இப்படி பண்ணதுனால இனியாவை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்துட்டு இருந்த இனியா பார்த்திங்கன்னா ஒரு கடத்தில் பொறுக்க முடியாது. தான் அம்மா கிட்ட சொல்ல வர பாக்கியாவுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இத்தனை நாள் உன்னோட நல்லதுக்காக தான் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னவே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாருன்னா இதுக்கு மேலே அவர் சும்மா விடக்கூடாது. இனிமேல் தான் பாக்கியை யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்திங்கன்னா கோவமாக பேசிட்டு இருக்கிற டைமில் தான் கோபி அந்த டைமில் வராது. பாக்கியை எதுவும் அவசரப்பட்டு பண்ணிக்காத, நாம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நாம் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது பாக்கியோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவள் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இருக்காது. நான் பேசி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சம்மந்திக்கிட்ட. தேவையில்லாமல் நீ இதில் கோவப்பட்டேன்னா திருப்பி பழைய மாதிரி தானே ஆகிடும். இதில் நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டு இருக்குது, அதனால் நம்ம பொறுத்து தான் எதனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா பாக்கியை சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.